மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, பஞ்சாப் என்னடா நேற்று ரெண்டாவது தோல்வி. ஃபஸ்ட்டு மேட்ச் தான் சரி போனால் போதும் ஆர்ஆர்கிட்ட தோத்தேன். நேற்று ரெண்டாவது மேட்ச் க்ளோஸ் அப்பில் தோத்துட்டு, ஆனால் ஸ்கோரே இல்லைடா நேற்று. நீங்கள் 163 ஒரு ஓவரில் 2 விக்கெட் எடுத்தான்டா நேற்று சிராஜ். 2க்கு 2. எப்பா கூப்பர் கால்னே பேக் சைடு எஜ்ஜு. இவன் பிரியாஞ்சாரியா ஃபஸ்ட் பாலே தூக்கினான், பட்லர் கேட்ச் விட்டான். ரெண்டாவது பால் அடித்தான், அப்புறம் பிடிச்சிட்டான் ஒரு பிளேயரு. அந்த புது பிளேயர் பஞ்சாபில் நின்று சூப்பராக விளாட்னா சுவ்யான் ஷெஜ்டே. சூப்பர், ஒரு மெய்டன் 50 ஐபிஎல்ல யங்ஸ்டரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ பிரிட்டி சிண்டா மேம் ஃபார் ஃபைண்டிங் அ கிரேட்டஸ்ட் அண்ட் குட் யங்ஸ்டர். அடித்த ஷாட்லாம் சும்மா வேற மாதிரி அடித்தான் நேற்று. அவன் வேற லெவலில் இன்டென்ட்டோட ஆடினான் பையன். 47க்கு 5 விக்கெட்டு போதும்னா இன்டென்ட் ஆடினா. ஸ்ரேயாசேருக்கும் பேட்டில் மாட்டல, இவனுக்கும் மாட்டல, பிரப்சிம்ரனுக்கும் மாட்டல, எவனுக்கும் ஸ்டாயினிஸ் கொஞ்சம் அடித்து கொண்டு போனால் அந்த பையன் 50 அடிக்க தான் ஒரு 160 வந்தது. அப்புறம் ஜான்சன் ஒரு 6 2 4 அடித்தான். ஸ்கோர் ஒரு 163க்கு 9 வந்தது. இவன் ஜிடி ஸ்டார்டிங்கில் நம்ம பையன் மிஸ்டர் கன்சிஸ்டன்சி சாய் சுதர்ஷன் 50 போட்டாப்புல. கில்லு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாப்புல. அப்படியே ஒரு 100க்கு விக்கெட் இல்லாமல் போச்சு. அப்புறம் பட்லர் வந்து ஒரு 3 6 அடித்து விட்டு போயிட்டாப்புல. 4 ரன்னு 4 6 3 6 2 4 அடிச்சுட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம வாஷிங்டன் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் சூப்பராக போட்டான்டா ஸ்டாயினிஸ். ஒரு ஓவருக்கு 11 ரன்னு. ஹர்ஷதீப் சிங் நல்லா யாக்கரா தெரிக்க விட்டான். இந்த ஹர்ஷதுக்கான லாஸ்ட்டில் லெக் சைடு லெஃப்ட் லெக் சைடில் ஒரு ஃப்ளிக் அடிச்சு விட்டான். 4 போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பால். அப்போ 5 பால் 7 ரன் இருந்தது. அப்புறம் 2 ரன்னாக ஒன்றா 3 பால் 4 ரன் இருந்தது. அப்புறம் 2 பால் 3 ரன் இருந்தது. லாஸ்ட் 5வது பாலில் ஃபுல் டாஸ் வந்துச்சு. ஹிப்புக்கு நேராக வாஷி சொருவிட்டான் அப்படியே அகமதாபாத்தில். ஸோ குஜராத்தும் வரானுங்க. நேற்று 12 பாயிண்ட் வந்துட்டானுங்க குஜராத். 6-4. இப்போ 4 டீம் டாப்பில் இருக்குது. 4-5 4 டீம் 12 பாயிண்டில் இருக்குது. ஆர்சிபி 12 பாயிண்ட்டு, ஆர்ஆர் 12 பாயிண்ட்டு, சன்ரைசர்ஸ் 12 பாயிண்ட்டு, குஜராத் 12 பாயிண்ட்டு. ஆர்சிபி, ஆர்ஆர், எஸ்ஆர்எஸ், ஜிடி 4 பேருமே 12 பாயிண்டில் இருக்கிறானுங்க. பஞ்சாப் 13 பாயிண்ட்டு. பஞ்சாப் நேற்று தோத்துட்டான் 2வது மேட்ச். ஒரு அந்த நெட் ரன் ரேட் கொல்கட்டா மேட்ச்சில் ஒரு பாயிண்ட் கிடச்சதுனால 13 பாயிண்ட்டு. மற்ற எல்லாம் சிஎஸ்கே, டெல்லி 8 பாயிண்ட்டு. 4 வின் 5 தோல்வி. மும்பை இப்போ 6 பாயிண்ட் வந்துட்டானுங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டானுங்க. நாளைக்கு பேசணும் அந்த மேட்ச் பற்றி. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பஞ்சாப் தோத்துறானுங்க. 2வதுன்னா பஞ்சாபுக்கு டவுன்ஃபால் ஸ்டார்ட்டா. டெல்லியும் அப்படி தான் போன வருஷம் முதல்ல 5 மேட்ச் ஜெயிச்சானுங்க. மும்பை கிட்ட எப்போ அந்த ஒரு ரன் அவுட்டு தோத்தானுங்க, அதுக்கப்புறம் வரிசையாக தோற்று அவ்வளோதான் கரியரே முடிச்சு விட்டானுங்க டெல்லி. அந்த மாதிரி ஆகக்கூடாது பஞ்சாபுக்கு இப்போ. ஏன்னா தொடர்ந்து இப்போ பேக் டு பேக் லாஸ். அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ரிக்கி பாண்டிங் சரியா இம்ப்ரூவ் பண்ணோம். சர்பஞ்ச் சாப் தோக்காதடா அடுத்த மேட்ச் டேய்.